ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்டன் லெவலில் எபிசோட் 456 தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் மலை வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். சொல்ல பார்த்தின வீடியோக்குள்ளே டேரெக்டாக என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல இட்டாச்சி வந்து அக்கட்சுக்கில சேர்ந்திருப்பான். ஆனா அந்த வகையில் அவனுக்கு பார்ட்னரா வந்துட்டு ஜூசோவை போட்டிருப்பானுங்க. அவன் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 2 பேரும் மிஷனுக்கு கொண்டு போயிருப்பானுங்க. ஏன்னா அந்த மிஷன்ல வந்துட்டு ஜூசோ வந்து நம்ம இட்டாச்சியை பத்தி கேட்பான், உனக்கு மைட்டி டாய் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனால வந்துட்டு கிட்டத்தட்ட 7 நிஞ்சா ஸ்வார்ட்ஸ்மேனே அடிபட்டு இருக்கு. அண்ட் ஜூசோவுமே வந்து 7 நிஞ்சா ஸ்வார்ட்ஸ்மேன்ல தான் இருந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி மைட்டி காயை வந்துட்டு இந்த 7 நிஞ்சா ஸ்வார்ட்ஸ்மேன் வந்து ரவுண்ட் அப் பண்றப்ப அவங்க அப்பா தான் வந்துட்டு 4 பேர்த்த போட்டு தள்ளியிருப்பாரு. எப்ப அவர் கெனினா இருக்கிறப்ப. அண்ட் இதெல்லாம் சொல்லி முடிச்சக்கப்புறம் இந்த மாதிரி மேட்டர்லாம் நான் கேட்கணும்னு அவசியமே கிடையாதுங்கிற மாதிரி ஜூசோ சொல்லுவான். நானும் அந்த நீ என்னதான் கேட்டாலும் நான் என்னோட மேட்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற மாதிரி இட்டாச்சியும் சொல்லுவான். அண்ட் உடனே ஜூசோ கத்தியை வச்சிருவான். ஆனா அதுக்கப்புறம் சொல்லுவான், இந்த கத்தி தான் என்னோட எனிமீஸை கொல்ல போகுது, உன்னோட எபிலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்றத லிஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி வந்து ஜூசோ கேட்பான். அதுக்கு ஒன்னு நம்ம இட்டாச்சி வந்துட்டு ஃபயர் ஸ்டைல், கென்ஜுட்சு இந்த மாதிரி பல வித்தைகள் என் கையில் இருக்குன்ற மாதிரி இட்டாச்சி சொல்லுவான். அதுக்கு உடனே ஜூசோ வந்துட்டு இந்த மாதிரி நீ உன்னோட கிளானை கொண்டிருக்க, அதாவது கிளான் மொட்டத்தையும் வந்துட்டு அப்படியே தரமட்டம் ஆக்கியிருக்க, அதையும் தாண்டி உன்ட்ட செரிங்கன்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல இட்டாச்சிக்கு செம கோவம் வந்து டக்குன்னு திரும்பி தான் பார்ப்பான். ஆனா அதுக்கே வந்து ஜூசோ வந்துட்டு டே விடுடா, இதெல்லாம் என்ன, வாங்க மிஷனுக்கு போலான்னு சொல்லிட்டு மிஷனோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சொல்லுவான். வந்து எப்படிலாம் இப்போ அப்படியே அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு அண்ட் வந்து ஓகேவான்னு கேட்பான். இட்டாச்சியும் ஓகே சொல்லிடுவான். அண்ட் இந்த மாதிரி போட்டு தள்ளக்கூடிய ஆட்கள் வந்து வந்துகிட்டு இருப்பானுங்க. அவங்கள பார்த்தோன்னே வந்து நம்ம ஆட்கள் 2 பேர் ஜம்ப் அடிச்சு அப்படியே வந்து ஜூசோ பேச ஆரம்பிச்சிருவான். ஏன்டா அந்த மாதிரி கண்ட்ரி ஒவ்வொருத்தனும் வந்து, அதாவது இந்த வில்லேஜ் ஒவ்வொருத்தனும் பீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த பீஸே கிடையாதுடா. ஏன்னா இந்த மாதிரி நீங்க பீஸுங்கிற வார்த்தையை சொல்லிட்டு பின்னாடி சண்டை தான் போடுறீங்க, அப்ப எங்கிட்டா பீஸ் வரும்னு சொல்லுவான். ஆனா அதுக்கப்புறம் இந்த எனிமீஸ் எல்லாம் வந்து கத்தி எடுக்க டக்குன்னு இட்டாச்சி அண்ட் ஜூசோ 2 பேருமே போய் செம்ம அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. செம்மையா அட்டாக் பண்ணி எல்லாத்தோட சோலியும் முடிச்சு விட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து பிரிட்ஜு கடியில கட்டி போட்டு அந்த பிரிட்ஜில் வெடிக்க வச்சிருவானுங்க. ஆனா அதுக்கான காரணம் அவனுங்க பிரிட்ஜ் வழியா வர்றப்ப செத்து போனதான் வந்து ஒரு செட்டப் தான் இந்த இடத்துல வந்து ஜூசோ இட்டாச்சி பண்ணி வச்சுட்டு போயிருப்பானுங்க. அதே சமயத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பானுங்க. அது மாதிரி நைட் ஆயிரும். நைட் ஆனதுக்கப்புறம் பான்ஃபயர் எல்லாம் போட்டு 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா அப்ப நம்ம இட்டாச்சி கேட்பான், இந்த மாதிரி பெயினுங்கிறவன் வந்துட்டு இந்த உலகத்தையே ஆட்சி செய்ய போறதா சொல்லிட்டு இருக்கான்ல, அது எப்படி, அவன் எப்படி இதை சாத்தியமாக்குவான்ற மாதிரி இட்டாச்சி கேட்பான். ஆனா அதுக்கு ஜூசோ வந்துட்டு அதுக்கு சாத்தியமாக்குறது ரொம்ப ஈஸியான மேட்டர் கிடையாது. பட் நம்மள்ட்ட காசு மற்றும் அதுக்கப்புறம் வந்து பலம் இருந்தாலே போதும். அது இருந்தாலே கண்டிப்பா நம்மளால என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்க முடியுங்கிற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டைம்லயே பெயின் வந்து இவங்களை கூப்பிடுவான். அண்ட் அங்க போனதுக்கப்புறம் ஒரோச்சிமாரும் அங்கதான் இருப்பான். அவன் ஒரு மாதிரி இட்டாச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து டேரக்டா கேட்டுருவான், இந்த மாதிரி நீ அக்கட்சிக்கில சேர்ந்துட்ட, அதனால என் கூட டீம் அப் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரோச்சிமாரு கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஜூசோ ரிப்ளை பண்ணுவான், டே எங்க ஒப்ப மவனே, யாரா நீனு என் பார்ட்னரை வந்து என் முன்னாடியே தூக்கிட்டு போறேன்னு சொல்றியா, கண்டிப்பா விட மாட்டேங்கிற மாதிரி ஜூசோ சொல்லிட்டு இருப்பான். அப்படி இவங்க 2 பேரும் அப்படியே பேச்சுவார்த்தையில சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்க டக்குன்னு பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே வந்துருவானுங்க. ஆனா அதுக்கப்புறம் பெயினும் பேச ஆரம்பிப்பான். இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் லெவல்ல நம்ம அக்கட்சுக்கிங்கிறது பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான், இன்னும் நம்ம பெரிய படியெல்லாம் எடுத்து வைக்கல, பட் நம்ம அதுக்கான வேலைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி இப்பதான் பெயின் ஒரு பெரிய மேட்டரே சொல்ல போறான். அதாவது ஒண்ணும் இல்ல, ஒவ்வொரு டெய்ல்டு பிஸ்டா பிடிச்சு அதன் பவர்லாம் ஒண்ணு கூட்டினா கண்டிப்பா அக்கட்சுக்கி எவனாலையும் தொட முடியாதுங்கிற மாதிரி பெயின் சொல்லுவான். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இட்டாச்சி அண்ட் ஜூசோ 2 பேத்தையுமே லேண்ட் ஆஃப் வாட்டருக்கு போக சொல்லுவான். ஆனா அந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் இருக்கிறதா சொல்லியிருப்பான். பட் நம்ம ஜூசோ ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அந்த இடத்துல இருந்துதான் ஜூசோ வந்திருப்பான். பட் அந்த இடத்துல இருந்தா ஜூசோ வந்தது காரணத்தினால கண்டிப்பா பல ஸ்ட்ராட்டஜியால ஜூசோ பண்ண முடியுங்கிறனால அந்த டீம் அனுப்பி விடுறானுங்க. அண்ட் போற வழியில ஜூசோ புலம்பிக்கிட்டே வரான், டே எங்க இருந்து நான் வந்தேன், எங்க இருந்து டிப்ரெஸ் ஆகி இந்த உலகத்துல விட்டு வெளியே வாடான்னு சொல்லிட்டு வந்தேனோ, பட் அந்த இடத்துக்கு என்ன அக்கட்சுக்கு திருப்ப அனுப்புதே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே வருவான். அண்ட் அப்படியே பேசிக்கிட்டே 2 பேருமே வந்து லேண்ட் ஆஃப் வாட்டரோட பார்டருக்கு வந்துருவானுங்க. அண்ட் அங்க வந்தக்கப்புறம் ஜூசோ வந்து ஒவ்வொரு மேட்டரா சொல்லுவான், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணணும், அப்படின்னா தான் நம்ம தேடி வந்த டார்கெட்டை நம்மளால போட்டு தள்ள முடியுங்கிற மாதிரி பல ஸ்ட்ராட்டஜி சொல்லுவான். அதுக்கு இட்டாச்சி அதுக்கும் மேல சில ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லுவான். இதெல்லாம் ஜூசோ கேட்டுட்டு விடு இந்த ஸ்ட்ராட்டஜியே வேணாம், நம்ம நார்மலா ஒரு விஷயத்துல போயிடுவோம், மிஸ்ட் மட்டும் என்ன பிடிச்சாங்க அப்படின்னா என்ன கொண்டுரு, ஏன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜூசோ சொல்லுவான். அதுக்கு இட்டாச்சி வந்துட்டு என்னால முடிஞ்சா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே ஜூசோ வந்து டக்குன்னு கத்தி எடுத்து நீட்டிடுவான். அண்ட் ராத்திரி போய் அந்த எனிமி அடிச்சா கரெக்டா இருக்குன்ற காரணத்தினால ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இடத்துக்குள்ள போறானுங்க. போன உடனே வந்து அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே அடிச்சு முடிச்சுட்டு கடைசியா டார்கெட் யாரோ அவனையுமே வந்து போட்டு தள்ளிட்டு வெளியே வந்துகிட்டு இருப்பானுங்க. வர்றப்ப பார்த்தா யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். உடனே ஜூசோ மிஸ்டெல்லாம் ஃபார்ம் பண்ணி வந்து கலைக்கு ட்ரை பண்ணுவான். பட் அவங்க மிஸ்டெல்லாம் கலைச்சிட்டு வந்து ஃபாலோ பண்ணுவானுங்க.
அண்ட் யாரான்னு பார்த்தா ஃபோர்த் மிஸ்ஸுக்காக தான் அந்த இடத்துல வந்திருக்காரு. அண்ட் இட்டாச்சிக்கு இந்த பயலை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான், அசால்ட்டா போட்டு தரலாங்கிற மாதிரி தான் இருப்பான். பட் ஜூசோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இவன் வந்து 3 டெயில் ஜிஞ்சுருக்கி, இவன் கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணுங்கிற மாதிரி சொல்லுவான். என்னடா தங்கம் இங்கெல்லாம் வந்திருக்காங்கிற மாதிரி அந்த ஃபோர்த் மிஸ்ஸுக்காகவே வந்துகிட்டு ஜூசோவை பார்த்து கேட்க, எனக்கு என்னவா அனுப்பிவிட்டானுங்க, வந்தேன், வேலையை முடிச்சிட்டேன், கிளம்ப போறேங்கிற மாதிரி ஜூசோ சொல்லுவான். அண்ட் உடனே இட்டாச்சி அண்ட் ஜூசோ 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி ஃபார்மேஷன் சிங்கிற மாதிரி ஒரு அட்டாக் போவானுங்க. திடீர்னு பார்த்தா இட்டாச்சி கத்தி எடுத்து டக்குன்னு வந்து ஜூசோ வெட்டிடுவான். அங்க இருக்க எல்லாருமே மிரண்டு போயிருவானுங்க. பட் அப்பதான் சில டைவர்ஷன்லாம் பண்ணி நம்ம ஜூசோ வந்து பறந்து போய் ஃபோர்த் மிஸ்ஸுக்காகவே டைரக்டா அட்டாக் பண்ணுவான். ஆனா அந்த இடத்துல இட்டாச்சி வந்துட்டு அவனோட ஃபயர் ஸ்டைல போடுவான். போட்ட உடனே வந்து டக்குன்னு பார்த்தா ஃபோர்த் மிஸ்ஸுக்காகவே வந்துட்டு அப்படியே வந்து இந்த ஜிஞ்சுருக்கியா மாறிட்டு இருக்காரு. அதாவது அவருக்குள்ள இருக்க அந்த டைல்டு பீஸ்ட்டை வெளியே கொண்டு வராரு. அவரால் அந்த டைல்டு பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் ஜூஸை அடிச்சு பறக்க விடுறாரு. அடுத்து இட்டாச்சி மேல வந்து ஏதோ ஒன்று போட்டு விடுறாரு. அதனால இட்டாச்சி அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். அண்ட் இட்டாச்சியோட சோழியை முடிக்கிறதுக்காக அந்த ஃபோர்த் மிஸ்ஸுக்காக வர்றப்ப ஜூசோ எப்படியோ வந்து காப்பாத்திடுவான். பட் வந்து அந்த ஃபோர்த் மிஸ்ஸுக்காக திடீர்னு பார்த்தா டெய்ல்டு பீஸ்ட் பாம் எடுத்து நம்ம ஜூசோவை அட்டாக் பண்ணிடுவாரு. அதனால ஜூசோவுக்கு செம காயம், கிட்டத்தட்ட சாவர நிலைமையில கிடப்பான். அதனால இட்டாச்சி நீ தயவு செஞ்சு போயிருங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். பட் நம்ம இட்டாச்சிக்கு ஒரு மாதிரி மனசு வலிக்கும். ஏன்னா இப்பதான் உயிரை காப்பாத்திருக்கான், அவனை எப்படி நான் விட்டுட்டு போக முடியுங்கிற மாதிரி யோசிச்சு கொஞ்சம் வெறியாயிருவான். ஆனா அந்த டைம் டக்குன்னு நம்ம இட்டாச்சி மாங்கிக்கு ஷெரிங்கன் எடுத்து அண்ட் 3 டெயில்ஸ் மேல வந்துட்டு ஆமத்ரோசோ போடுவான். ஆனா அவனுக்கே ஆச்சரியம், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து இட்டாச்சி ஆமத்ரோசோ போட்டிருக்கான். ஆனா அது போட்டதுக்கு அப்புறம் எப்படியோ வந்து 3 டெயில்ஸ் வந்து ஃபோர்த் மிஸ்ஸுக்காகவே காப்பாத்திருச்சு. அண்ட் ஜூசோவோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அதனால தயவு செஞ்சு போயிருங்கிற மாதிரி இட்டாச்சியை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பான். பட் நீ ஏதாவது கடைசி யார்கிட்ட சொல்லணுமான்ற மாதிரி வந்து இட்டாச்சி கேட்பான். எனக்கெல்லாம் அப்படி யாருமே கிடையாது, உனக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இட்டாச்சியை பார்த்து கேட்க லைட்டா இட்டாச்சி ஜர்க் ஆகும். ஏன்னா வந்து அவன் தம்பி இன்னமும் உயிரோட தானே இருக்கான், அதை நினைச்சு பார்ப்பான். அந்த டைம்ல வந்து ஜூசோ அவனோட கத்தியை கேட்பான். ஏன்னா அவன் கத்தி தான் இவ்வளவு நாள் வரைக்கும் உயிரோட இருந்துச்சு, அவன் கூட உயிரா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கத்தி எடுக்க கொடுக்கலான்னு போறப்ப டக்குன்னு ஜூசோ செத்து கீழே விழுந்துடுறான். ஓகே, எல்லா மேட்டரும் முடிஞ்சு போச்சு. இவன் செத்ததை போய் மூல ரிப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லி இட்டாச்சி அந்த இடத்துல போயிட்டு இருப்பான். அண்ட் உடனே எல்லா மேட்டருமே வந்து அந்த பெயின் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் இட்டாச்சிக்கு இப்ப பார்ட்னர் யாரும் இல்ல. அதே சமயத்துல காகுசோ அவனோட பார்ட்னரும் இல்ல. ஏன்னா அவனோட பார்ட்னர் அவனே கொண்டுட்டான். அதுக்கான காரணம் எனிமியை கொல்லணுன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தப்ப டக்குன்னு வந்து பாம தூக்கி போட்டான். அதுல வந்து அவன் பார்ட்னர் செத்து போயிட்டான். அண்ட் உடனே காகுசு அவன் இட்டாச்சியை பார்ட்னரா போடுறாங்க. பட் ஒரோச்சிமாரு நான் இட்டாச்சி கூட பார்ட்னரா இருந்துக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்லுவான். அண்ட் வந்து இந்த மேலு அதாவது அக்கட்சிக்கில நிறைய பேர் ரெக்யூட் பண்ற வேலை இருக்கு, அதனால இதெல்லாம் அப்புறம் கண்டுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லீடர் வந்து அப்படியே அதை தட்டி விட்டுருவான். அண்ட் ஒரு நாள் வந்துட்டு இட்டாச்சி அண்ட் ஒரோச்சிமாரு ஆப்போசிட்ல நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஒரோச்சிமாரு டக்குன்னு இட்டாச்சியை வந்து லாக் அடிச்சு, இந்த மாதிரி எனக்கு இட்டர்னல் லைஃப்னு ஒன்று தெரியுமா, அதுக்கு சில பாடி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இட்டாச்சியை பார்த்துட்டு இருப்பான். ஆனா அந்த இடத்துல தான் பெரிய ட்விஸ்ட். உடனே இட்டாச்சி நீ தப்பு கணக்கு போட்டுட்டமான்னு சொல்லி பார்த்தா இட்டாச்சி தான் ஒரோச்சிமாருவை பிடிச்சி வச்சிருக்கான். அண்ட் இந்த இடத்துல இட்டாச்சி கெஞ்சுட்சு போட்டிருப்பான். அந்த கெஞ்சுட்சுல வந்து வெளியே வரணுங்கிற காரணத்தினால ஒரோச்சிமாரு கையை வெட்டிக்குவான். என்னடா நீ வில்லங்கிட்டயே வந்து வில்லத்தனமான வேலைகளை காட்டிட்டியாங்கிற மாதிரி தான் ஒரோச்சிமாரு நிலைமை இருக்கும். உன்னை இந்த இடத்துலயே கொன்றவா இல்ல உன்னை வேற ஏதாவது வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்கிற மாதிரி இட்டாச்சி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் டக்குன்னு கபுட்டோ தான் வந்து அந்த இடத்துல ஒரோச்சிமாரு தூக்கிட்டு போயிருப்பான். பட் வந்து இட்டாச்சி நினைச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பா சோழியை முடிச்சு விட்டுருப்பான், பொழைச்சு போடோன்ற மாதிரி சொல்லி விட்டுருப்பான். அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு அக்கட்சுக்கிக்கு வந்து அண்ட் இந்த மாதிரி ஒரோச்சிமாரு இவங்க ஆர்கனைசேஷனுக்கு வந்து துரோகம் பண்ற மேட்டர் வந்து இந்த லீடருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவனை ஏதாவது கண்டிப்பா பண்ணி ஆகணும், அவனை கண்டிப்பா தூக்கி ஆகணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் டோபி வந்துகிட்டு நான் உள்ள வரேன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அண்ட் சசோரியில அந்த இடத்துல வந்துட்டு நான் அவனெல்லாம் அசால்ட்டா வந்து மலிச்சு என்னோட பப்பட்டா மாத்திக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் சசோரிக்குமே வந்து பார்ட்னர் இல்ல, ஏன்னா ஒரோச்சிமாரு பார்ட்னரா இருந்தா. பட் இப்ப ஒரோச்சிமாரு தூக்கி விட்டானுங்க, அதனால பார்ட்னர் தேவைப்படுது. அண்ட் வந்து பெயின் தான் சொல்லுவான், இந்த மாதிரி உங்களுக்கு அதாவது உனக்கும் இட்டாச்சிக்கும் ஒரு பார்ட்னர் ரெடியாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் கட் பண்ணி இட்டாச்சியை காட்டுறாங்க, வாத்தோரமா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் அந்த டைம்ல யாரோ ஒருத்தன் நடந்து வருவான். அவன் பாக்குறதுக்கே வினோதமா இருப்பான். யாருன்னு பார்த்தா கிசமே. அண்ட் வந்த கையோட நான் தாண்டா அவன் பார்ட்னருங்கிற மாதிரி கிசமே வந்து நம்ம இட்டாச்சியை பார்த்து சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க. என்னோட வாய்ஸ்ல ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணணுமா ப்ரோ, இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுங்க, எல்லாமே வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷனை சொல்றது மூலியமா நான் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல வந்து நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அதனால கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.